பேஸ் 1ல பாத்தீங்கன்னா 59 பிளாட்டும், பிளேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 43 பிளாட்டும் இருக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து 3800 ரூபீஸ்ங்க. மகாலட்சுமி நகர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர் தாங்க. பஸ் ஸ்டாண்டும் வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல சென்னையோட 2வது மிகப்பெரிய டைடல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இவங்க உங்களுக்கு 90% வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வீடுகள் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு நல்ல பாஷான ஒரு ஏரியா தாங்க இந்த மகாலட்சுமி நகர். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடியில இருக்க மகாலட்சுமி நகர்ல தாங்க இருக்கோம். இந்த மகாலட்சுமி நகர் வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில ரொம்பவே ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பின்னாடியே வந்து பாத்திருப்பீங்க எல்லாமே வீடு தான் இருக்கு. இந்த மகாலட்சுமி நகர் இந்த சைட்டை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதாவது ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ்ல இருக்கு, ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சைசஸ்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம சுத்தி என்ன காலேஜ் இருக்கு, என்ன ஸ்கூல் இருக்கு, வேற ஏதாச்சும் ஐடி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 இருக்கு. ஃபேஸ் 2ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எதனா கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஃபுல்லா இந்த மகாலட்சுமி நகரை வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி இது எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள பார்த்துமா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் இருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம வந்து ஒரு சைட்டுக்கு வரோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட என்ட்ரன்ஸ் தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்ல மகாலட்சுமி நகர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா கேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அதாவது மகாலட்சுமி நகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பாருங்க, அதாவது நீங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வீடுகள் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு நல்ல பாஷான ஒரு ஏரியா தாங்க இந்த மகாலட்சுமி நகர். ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க இருக்கும். இந்த மகாலட்சுமி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்த் ஃபேசிங்ல ஒரு என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம பாத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸுங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மகாலட்சுமி நகருக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேஷனுங்க, பெரிய மாநகராட்சி தான் ஆவடி. ஆவடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அரசு மருத்துவமனையில இருந்து நீங்க 50 மீட்டர்ஸ் முன்னாடி வந்தீங்கன்னா ராமரத்னா தியேட்டர்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி நகர். நீங்க யார்கிட்டயுமே கேட்கவே வேணாம், ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நீங்க வந்து சைட்டை விசிட் பண்ணிடலாம். மகாலட்சுமி நகர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டர் தாங்க. பஸ் ஸ்டாண்டும் வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தான். இந்த மகாலட்சுமி நகர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4.5 ஏக்கர்ஸ்ங்க. அதாவது 4.5 ஏக்கருங்க. 4.5 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2ங்க. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 59 பிளாட்டும், பிளேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 43 பிளாட்டும் இருக்குங்க. ஃபேஸ் 1 59 பிளாட்டும் சோல்ட் அவுட். இப்போ நம்ம வீடியோ பண்றது இந்த ஃபேஸ் 2ல இருக்க 43 பிளாட்ஸ்க்கும் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டே பை டே புக் ஆயிட்டு இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து 3800 ரூபீஸ்ங்க. பிளஸ் நெகோசியேஷபிள்ங்க. அதாவது 3800 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் உடைய பிரைஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில ஒரு மெயினான லொகேஷன். அதாவது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன் இங்க இருந்து என்னென்னலாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியபிள் தாங்க. நீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்க வந்து கால் பண்ணி நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதாவது பட்டா, சிட்டா, இதுக்கு ஈசி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வந்து நம்ம சேனல் பேரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே செல்லும். ஸ்கொயர் ஃபீட் பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியபிள் தாங்க. அதே மாதிரி நீங்க அப்படியே பின்னாடி பாப்பீங்க சைட்ல 24 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4.5 ஏக்கரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலும் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டா இந்த மகாலட்சுமி நகர் எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது சுத்தி வீடுகள் இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி நகர் இருக்குங்க. நீங்க வந்து இங்க இடம் வாங்கி இங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க சுத்தி வீடுகள்லாம் வருமா அப்படின்ற அந்த கவலையே கிடையாது. நீங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்துருப்பீங்க, சைட்டு ஒட்டினா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் இருக்கிற ஏரியா மட்டும்தான் இது. மகாலட்சுமி நகர்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து பிளாட் வாங்கின உடனே வீடு கட்டலாங்க. இந்த மகாலட்சுமி நகர்ல ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க வீடு கட்ட போறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி நகர்ல சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல சென்னையோட 2வது மிகப்பெரிய டைடல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த மாதிரி ஐடில ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி செக்டார்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்க டைம்ல நீங்க இந்த ஆவடியில ஒரு மெயின் பிரைம் லொகேஷன்ல இடம் வாங்கினா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மகாலட்சுமி நகர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ பிளஸ் ரேரா அப்ரூவல் தாங்க. என்னடா இன்னும் நீ வந்து லோன் பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸை வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்றாங்க. நீங்க இந்த மகாலட்சுமி நகர்ல வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா
இவங்க உங்களுக்கு 90% வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மகாலட்சுமி நகர்ல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பின்னாடி வந்து மாமரங்கள் இருக்கு. ஒவ்வொரு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாமரங்கள் இருக்குங்க. இந்த மகாலட்சுமி நகரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, என்ன காலேஜஸ் இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ் செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, மகரிஷி வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நசரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அடுத்து காலேஜஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் இந்து காலேஜ் இருக்குங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் இந்த மகாலட்சுமி நகரோடைய மொத்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த மாதிரி எந்த டவுட்ஸும் வேணாங்க. எல்லாமே கிளியர் கட்டா இருக்கு. டிஸ்பிளேலயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கால் பண்ணி கேட்கலாம். நம்பர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டர் தான் இந்த நம்பரு. நீங்க புரோக்கரோ வேற யாருமே நடுவில் இல்லைங்க. நீங்க வந்து கமிஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்க வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மகாலட்சுமி நகர் வந்து பிடிக்குங்க. நம்ம எப்படி ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒட்டின மாதிரியே வீடுகள் இருக்கு அப்படின்னு காட்டணுமோ, அதே மாதிரி பின்னாடி பாருங்க, பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஏரியா தான். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் இந்த மகாலட்சுமி நகர் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நீங்க சைட் விசிட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.